பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்மை ஒவ்வொரு நாளும் சிறப்பாய் நடத்தி வருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உண்டாகும் பொழுது நம்முடைய உள்ளம் பூரிப்பாகிறது, நம்முடைய சரீரத்தில் ஒரு பலன் உண்டாகிறது. காரணம் என்னவென்றால் அதுதான் நமக்கு ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு பெரிய உடன்படிக்கை பண்ணுகின்றார். உடன்படிக்கை என்பது ஒரு அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட் அழிக்கவே முடியாத அக்ரிமெண்ட். அல்லேலூயா. அந்த உலகத்தில் உள்ள அக்ரிமெண்ட் யாருனாலும் மாற்றிக்கலாம். ஆனால் இயேசுவோடு கொண்டிருக்கிற அந்த அக்ரிமெண்ட், அதனால தான் ஒரே குமாரனை இந்த உலகிற்கு அனுப்பி சிலுவையில் ரத்தம் சிந்த நம்மை அவர் மீட்டு கொண்டார். அந்த உறவு, அந்த பாசம், அந்த மேன்மை வித்தியாசமானது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். இரவில் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் எல்லாவற்றுக்கும் நம்மை தப்புவிக்கிற அந்த பரிசுத்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த தேவனை சேர்ந்து துதித்து பாடுவோமா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி வீட்டில் இருக்கிறீங்கன்னா எல்லாரும் இந்த இரவு ஜெபத்தில் ஆமென் குடும்பமாக நன்றி செலுத்தி அவரை துதித்து பாடுவோம். ஆமென். கரத்தினால் ஆமென் நம்மை வணைந்து கொண்ட ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி பாடுவோம். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாவற்றுக்கும் தப்புவிக்கிற ஆண்டவர். இரவின் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய சட்டைகளின் கீழே வந்திருக்கிற ஆமென் ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டு, பாதுகாப்பு உண்டு, நிழல் உண்டு, சுகம் உண்டு, வெற்றி உண்டு, தோல்வி என்பது இல்லை. ஹல்லேலூயா. அதனால் அவருடைய சட்டைகளின் மறைவுக்குள்ளே வந்துருங்க. கோழி தன் குஞ்சுகளை எப்படி அணைத்து கொள்வது போல கர்த்தர் நம்மை அணைத்து கொள்ளுகிறவர். அந்த தேவன் தான் நம்மோடு கூட ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆமென். வாசிக்கலாம். எசேக்கியேல் 37:26. நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். நான் அவர்களோட ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணுவேன். அல்லேலூயா. ஆமென். தாசனாகிய தாவீது ஆமென் எல்லாவற்றிலையும் அவர்களோடு கூட ஒரு பெரிய உடன்படிக்கை பண்ணுகின்றார். சங்கீதம் 89 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். 3ஆம் வசனத்தில், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாகிய உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி என்று சொல்லி எழுதுகிறார். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவரால் வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவருடைய சுத்தத்தை செய்யும்படியாக வருகிற பிள்ளைகளோடு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணி அவர்களை பாதுகாப்பது, அவர்களை தொடர்ந்து வழி நடத்துவது, அவர்களை போஷிப்பது, அவர்களுக்கென்று பிரத்யேகமான தூதர்களை வைத்து வழி நடத்துவது, அவருடைய ஆலோசனை கேட்கும் பொழுது அவர்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்தவர்களை உற்சாகப்படுத்துவது என்று சொல்லி தேவன் நம்மை ஆவியிலே வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அவரால் ஆமென் நாம் நடத்தப்படுகிறோம். நம்மோடு கூட உடன்படிக்கை ஆமென் பண்ணியிருக்கிற தேவன் அவர் ஒரு நாளும் பிரேக் பண்ணவே மாட்டார். நாம் தான் நிறைய நேரத்தில் அந்த உடன்படிக்கை மீறுவோம், ஜெபிக்க மாட்டோம், அவரோடு பேச மாட்டோம், தவறான பாதைகளில் செல்வோம். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் அவர் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் நம்மை விடுகிறார். அல்லேலூயா. ஆமென். சத்துருக்களுக்கு முன்பாக அப்பொழுதுதான் அவர் பந்தியை ஆயத்தப்படுத்த முடியும். நிறைய பேர்
வந்து ஆமென் அவங்களாவே இழுக்குண்டு சிக்குண்டு நிறைய பாவத்தில் போய் மாட்டிக்கிறாங்க. அது கூடவே கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் பொழுது, கர்த்தர் நமக்கு வாய்ப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தருடைய வசனத்தின்படி வழி நடக்கும் பொழுது, கர்த்தர் எல்லா துன்மார்க்கத்தையும் விட்டு வர சொல்லுவார், சரியான பாதை காண்பிப்பார். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே ஆமென் நீர் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீர். ஆண்டவரே கணவன் மனைவி இருப்பீங்கன்னா கை கோர்த்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் பிள்ளைகள் இருப்பாங்கன்னா பிள்ளைகளோடு ஒரு உடன்படிக்கை. காரணம், நான் கர்த்தருக்கென்று வாழுவேன், கர்த்தருக்கென்று ஜீவிப்பேன். அல்லேலூயா. நமக்கு விரோதமாக இருக்கின்ற எல்லா சத்துருக்களின் நுகங்களை முறித்து நமக்கு வெற்றியை தந்திருக்கிற ஆண்டவர். அதனால தான் உன்னதமானவருடைய ஆமென் மறைவில் இருக்கிறவன் அவர் சர்வ வல்லவருடைய நிலையிலே தங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மறைவு, அந்த பாதுகாப்பு நம்மை குடும்பத்தை, நம்முடைய ஆமென் ஊழியங்களை, பிள்ளைகளை ஆமென் தொடர்ந்து நம்முடைய எல்லா கையின் பிரயாசங்களை அது ஆசீர்வதித்து வழி நடத்தும். தீமைகளை ஒருபோதும் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. ஆமென். தீமைகள் வரும் பொழுது அது நன்மையாக மாறச் செய்வார். அதிலும் மேலான நன்மைகளை காண முடியும். கர்த்தருடைய சமூகத்தில் அப்படி நம்ம கரம் கோர்த்து ஜெபிக்கலாமா? ஒரு உடன்படிக்கையின் தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென். தாவீதோடு உடன்படிக்கை பண்ணினதை அதை நிறைவேற்றி முடித்தார். தலைமுறை தலைமுறையாய், சந்ததி சந்ததியாய் அவருடைய சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாம். கர்த்தாவே, ஆண்டவரை நீர் எங்களோடு கூட ஒரு ஆண்டவர் உடன்படிக்கையின் தேவன், உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீர். அந்த உடன்படிக்கையை நீர் மீறுவதில்லை அப்பா. அந்த உடன்படிக்கையை நாங்கள் கொண்டாடுகிறோம். ஆண்டவர் இதை நினைவு கூறுகிறோம். அப்பா, உம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற ஆடுகளைப் போல நாங்கள் எப்பொழுதும் உமக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உண்மையாய் இப்பொழுது ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும், உடைய குடும்பங்களையும், உடைய எல்லைகளிலும் தெய்வீக சமாதானம், அந்த நிழல், அந்த பாதுகாப்பு, சர்வ வல்லவருடைய நிழல் உண்டாயிருக்கட்டும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளின் மேலே, சந்ததிகளின் மேலே அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும். தீமைகளுக்கு மறைத்து கொள்ளும், துன்மார்க்கத்திற்கு மறைத்து கொள்ளும். கர்த்தருடைய வல்லமை உடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நீரை ஆசீர்வதிப்பீராக. எல்லா குறைவுகளும் மாறி போவதாக. இயேசுவின் நாமத்திலே நிறைவு உண்டாகட்டும் என்று கட்டளை கொடுக்கிறேன். அவர்களே இந்த தேசத்திற்கு அஸ்திபாரங்களாக, சாட்சிகளாக, உடைய ராஜ்யத்திற்கு நிற்பார்களாக. ஆமென். வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உடன்படிக்கையின் தேவனோடு கூட நீங்கள் இருங்கள். ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். தேங்க்யூ. God bless you. God bless you.